காலையில் உணவு முடிச்சுட்டு எல்லோரும் ரொம்ப தெம்பாக இருக்கீங்க. நாங்களும் ரொம்ப தெம்பாக தான் இருக்கோம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன வாட்டி நான் ப்ரொடியூசர் பேரே சொல்லி ஆரம்பித்து வேறு எங்கேயோ கொண்டு போயிட்டேன். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெளி கூட தெரிய வைக்க முடிஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாமே புதுசு ஏன் புதுசுன்ற ஒரு கொஷின் வந்துட்டே இருந்தது. பட் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, எல்லாரும் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கும் வந்துச்சு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த படம் இப்போ இந்த தளத்துக்கு வந்து நிற்குது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயுமே எந்த குறையுமே இல்லை. எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கான பேமெண்ட்டு ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே டக்குன்னு போயிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே பிலீவ் வச்சு, என் மேலே பிலீவ் வச்சு, எல்லார் மேலேயும் பிலீவ் வச்சு இந்த ப்ராஜெக்டை ஹிட் படமாகவே ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் பேக் போன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ட் மோரோவர் போன வாட்டி இன்னொருத்தரையும் நான் மறந்துட்டேன், நாகராஜ் சார் இங்கே இருக்காரான்னு தெரியல. ஸோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஹாய் சார், இங்கே இருந்திருக்கலாம், உடனே பார்த்துருப்பேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ லொக்கேஷனுக்கெல்லாம் வந்து நீங்களும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆள் அனுப்பி இங்கே பேசலாம் அங்கே பேசலாம் சார், கிடச்சிரும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களோட வார்த்தைகள் தான் பழிச்சு இன்றைக்கி அந்த இடத்துல படமே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஐ திங்க் இப்போது ஆக்டர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ எல்லோரும் எங்கள் ஆக்டர்ஸ் என்ன பிரச்சனைன்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ரிஷி, பாம்பே அங்கேருந்து வந்தீங்க. தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தோனி சாருக்கு அப்புறம் ஃபேவரட் நார்த் இந்தியன் அப்படின்னா அது ரிஷின்னு தான் நினைக்கிறேன். ரிஷி கேங்குன்னே வந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தியேட்டரில் எல்லாரும் கத்துறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் படி? Yeah, you deserve it buddy. Yeah, so I would like to thank Melvin. I mean எல்லாரும் கேரக்டர் பேர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாரும் இப்போ வரைக்கும் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். தேவராஜ். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிங்க. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ரீடேக்னு போயிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இன்னும் படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுகன்யா, நல்லா திட்டு வாங்கியிருக்கீங்க. ஐ திங்க் ஒரே வாட்டி தான், பட் அது ஓகே. ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னாலே இதில் பிஹைண்ட் த கேம் வந்து ஒரு டீம் எப்போவுமே இருக்கும். ஃபோக்கஸ் புல்லர்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க, லென்ஸ் டீம்லேருந்து. பட் ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா எல்லா படத்துலையும் வந்து கேமராவை பார்க்கக்கூடாது. ஸோ கேமராவை பார்க்கக்கூடாது, அதனால அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி. ஸோ இந்த படத்தில் வந்து கேமராவை பார்த்து தான் நடிக்கணும். எல்லாருக்குமே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது. என்னெல்லாம் கேமரா பார்த்தா திட்டிடுவாங்களோன்ட்டு நாங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது. அடுத்த படத்தில் அவங்க போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கேமரா பார்த்து திட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப சாரி. ஸோ தாண்டி இங்கே காந்தா இருக்காங்க. ஸோ காந்தா அகைன் யூகே ராஜேந்திரன். ஸோ அவங்களும் அவங்களோட வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க. அந்த கேரக்டராகவே தான் ட்ராவல் ஆகிருக்கு. நான் முதல்லையே ஆர்டிஸ்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த கேரக்டராக கனெக்ட் ஆகிருக்காது. எல்லாரும் அவங்களுடைய யுவிகாவாக வந்திருப்பாங்க, இல்லை ரிச்சியாக வந்திருப்பாங்க, தேவராஜா வந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சுகன்யாவாக வந்திருப்பாங்க, ப்ளஸ் ஆரியா செல்வராஜ். அவங்க இன்னைக்கு இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த கேரக்டர்ஸாக பார்க்குறீங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் இப்போ உங்கள் முன்னாடி தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஐ வுட் லைக் டு தேங்க் டிஓபி. ஏகப்பட்ட ரீடேக்கு அப்புறம் பேக் பெயின் அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. யுவர் ஒர்க் இஸ் ரியலி அமேசிங். ரொம்ப ஒரு டேரக்டர் டிஓபின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு என்ன வேணுமோ எத்தனை வாட்டி கேட்டாலும் பண்ணுவார் சலிக்காமல். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர் ரோஹித், அதான் லாஸ்ட் டைமே சொன்னேன், அவர் ஏடி ஆகிட்டார். அந்த மாதிரி என் கூட. ஸோ இப்போ ஏடியும் தாண்டி லிட்ரலி நான் எங்கே போனாலும் அவர் தான் என்ன கூப்பிட்டு போறாரு. ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஸோ அவர் தான் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கெவின் ஃப்ரெட்ரிக், ஸோ எங்கள் டீமில் லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சவர். பட் அவர் தான் வந்து இன்னைக்கு முதல்ல என்னை தாண்டி அவர் தான் பேசுகிறாங்க. ஸோ தேங்க்யூ கெவின். உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து நான் எப்போ ஒர்க் பண்ணலான்னு கூப்பிட்டாலும் வருவீங்க. டே அண்ட் நைட் உழைச்சிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த படத்தில். அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து தியேட்டரில் நம்மளே போய் பார்த்தோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் குஹன் சார்,
ஸோ ஆமாம், சவுண்ட் டிசைனருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்தார் நம்ம டீமில். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது சார் உங்களோட ஒர்க்கு. எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக டவுனே ஆகலை, அந்த அளவுக்கு நீங்களும் எங்களை பார்த்துக்கிறீங்க, நாங்களும் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்குறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் இந்த பக்கம் பேசவே இல்லை. ஸோ எல்லோரும் சொல்லிட்டேன்னா ஹாசினி வந்து படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர், எல்லா வேலைகளுக்கும். ஆனால் இங்கே வந்து டெசிக்னேஷன் எல்லாம் ஜஸ்ட் ஒரு நேம் தான், பட் இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஹாசினி நீங்களும் எல்லா வேலையும் செஞ்சீங்க. ஸோ ப்ளஸ் இங்கே ஏடி இல்லைன்றது இல்லை, பட் ஏடி வந்து ஏடியா மட்டும் இருக்க முடியல, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கீழே எல்லாம் விழுந்து அடிலாம் பட்டது அவருக்கு. ஹரிஷ், தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ். ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் கண்டிப்பாக இங்கேயும் நடந்து ஓட சொல்லி. ஸோ இன்னொரு அசோசியேட் டைரக்டர் கூட இருந்தாங்க, அவங்க வந்து லக்ஷ்மி அருண், அவங்களும் இன்னைக்கு வரல, வேறு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன். பிரவீன் ப்ரோ, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எங்கே இருக்காரு? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எந்த லேட் நைட்டாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சா ஓகே ப்ரோ, முடிச்சிடலாம் ப்ரோ, கொடுத்துடலாம் ப்ரோ, வெட்டிடலாம்ன்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வேற யாரு? இவர் செல்டன் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவரால் இன்னைக்கு வரக்க முடியல, அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் இருக்கு. ஸோ அவர் எங்களுக்கு மேலே ஒரு சரண்யா, அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து சரண்யா அண்ட் ஜேம்ஸ், இல்லை அவர் வசந்த் இல்லைங்களா? வசந்த். ஸோ அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நானே ஒரு பேர் வச்சிருப்பேன், எனக்கு பேர் ஞாபகம் வரலன்னா. கேசவன், அசோசியேட் டிஓபி. ஸோ அவர் இங்கே தான் இருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, எல்லாம் தூங்காமல் உழைச்சிங்க. அண்ட் மோரோவர் அண்ட் கடைசியாக வர ப்ரோ. ஸோ அதை தாண்டி எஸ்பிகே வந்து இப்போது ப்ரொடியூசர் மட்டும் எங்கள் கூட வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் வந்து ஒரு பெரிய டீமே கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க தான் எங்களோட பேக் போன், நர்வ்ஸ், நியூரான்ஸ் எல்லாமே அவங்க தான். ஸோ பின்னாடி இருந்து நாங்கள் எவ்வளோ டயர்டானாலும் நமக்கு சாப்பாடும் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க சாப்பிடாம உழைச்சிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஒரு ஐ திங்க் இப்போ யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன். மேக் மீடியா. ஸோ அவர் தான் படத்தோட மார்க்கெட்டிங் ஹெட்டு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜிஸ், நாங்கள் வந்து இந்த கபா கபிஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள், இது தலை, இதெல்லாம் அதை தாண்டி இதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஆப்வியஸ்லி ப்ரெசன்ட் மீடியா, எவ்வளோ ஆர்டிக்கல்லாம் எங்கள் படத்துக்கு வருமானே நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் ரொம்ப நிறைய நல்லா எழுதுனீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் மீடியா இன்னும் நிறைய எழுதுங்க. நாங்கள் என்ன அண்டர்கிரவுண்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் எஸ். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய புது டேரக்டர்ஸ் அண்ட் புது டீம் வருவாங்க. எங்களோட வெற்றிக்கு மனமார்ந்த நன்றி உங்களுக்கு தான் தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நிறைய வெற்றி மேடைகளில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் இதே டீமோட. தேங்க்யூ ஸோ மச்.